Faraday. சரியா? மோட்டிவேஷன் பேர்ல உயிர் எடுப்பீங்க. சரியா? ஃபிசிக்ஸில் வந்து ஒன்று யாராச்சும் பார்த்து நீ மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் இவரை வந்து எடுத்துக்கோ. சரியா? ஒன் ஆஃப் த பெஸ்ட் சித்தப்பா. சரியா? காசு சித்தப்பா தான், பட் இவர் பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. சரியா? சரியா? அப்படி என்னன்னே இப்படி பண்ணிட்டாரு. எஜுகேஷன் ரொம்ப நிறையா படிச்சிட்டாரானே இல்லை. எஸ், பார்த்தனா 8வது வரைக்கும் தான் இவர் படிச்சிருப்பாரு. புரியுதா? 8வது வரைக்கும் தான் இவர் படிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் கிடையாது. காசு சம்பாரிச்சு ஆகணும். என்ன பண்ணியிருக்காரு? ஜெராக்ஸ் கடையில் வந்து வேலைக்கு சேர்ந்திருக்காரு. எங்க சேர்ந்திருக்காரு? ஜெராக்ஸ் கடையில் தானே பைண்டிங் போடுவாங்க. இவர் எப்படா வந்தார்? இவர் நியூட்டன் காலத்தில் வந்தவரா? இவர் 20th செஞ்சுரிடா. இப்போ நம்ம இருக்கிறது எத்தனை செஞ்சுரி தெரியுமா? இப்போ நம்ம 21st. அப்போ முன்னாடி இருந்தால் 20th செஞ்சுரி. சரியா? செஞ்சுரி நல்லா பாரு பாப்பா. 1900 இருந்து 1999 வரைக்கும் 20th செஞ்சுரி. சரியா? ஓ, திவ்யோட எக்ஸ்பிரஷன் மை லைஃப் இஸ் a லைஃப். புரியுதா? அப்ப இது 20th செஞ்சுரி. சரியா? ஆமா, 20. எஸ், ரொம்ப பெரும். ஆமா, புரியுதா? போதும், இது சாதனையா? இப்ப நல்லா பாரு, ஒரு சாதாரண ஒரு லைஃப், கரெக்டா இல்லையா? கஷ்டப்பட்டு பைண்டிகளில் சேர்ந்துருக்காரு. ஆனால் சயின்ஸ் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட்னால இந்த காலேஜ் பசங்க இருக்காங்க பார்த்தியா, எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வந்து ஜெராக்ஸ் கடையில் கொடுத்துட்டு போயிடுவோம்ல, அந்த ஜெராக்ஸ் கொடுத்துட்டு போகிறப்ப அவங்க காலையில் கொடுத்துட்டு ஈவினிங் வருவாங்க. இவர் வேகமாக அதெல்லாம் பைண்டிங் போட்டு வச்சுட்டு என்ன பண்ணுவார்? காலேஜ் புக்ஸை உட்காந்து படிக்கிறாரு. எவ்வளோ டெடிகேஷன் பாரு. புரியுதா? அங்கே 8th படிக்கிற ஒரு பையன்ட்ட யோசிச்சு பாரு, நீ ஸ்கூலில் 8th இல்லை, இவங்க தம்பி எடுத்துக்கோ, இப்போ 8th முடிச்சு 9th வந்திருக்காங்க. கரெக்டாக இல்லையா? 9th அந்த பையன்ட்ட டெஸ்ட்டுன்னு சொன்னால் எப்படி சொன்னீங்க? அண்ணே இன்னைக்கு வேணானே, அண்ணே வேணானே, ஏன் லேட்டு வருவாங்க? எப்பவுமே லேட்டாக வந்துட்டு ஏன் லேட்டுன்னு கேட்டேன். அண்ணே லேட்டுனே, அதெல்லாம் ஏன் லேட்டுன்னு, சார்ண்ணே லேட் ஆயிடுச்சுன்னு ரீசன் கடைசி வரைக்கும். அப்புறம் நேற்று பிடிச்சி அவன் 4-5 எக்ஸாம்பிள் சொல்லி ஏன் லேட்னா அதுக்கு ரீசன் இப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் வந்து நியூஸ் பேப்பர் வாங்க போயிட்டேன் என் ஃப்ரெண்டு வீட்டில். கேட்டா இன்னைக்கு அசம்பிளிக்கு நியூஸ் பேப்பர் வாங்க போயிட்டு அந்த பையன்ட்ட ஃபோன் இல்லையா, வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியாதா? சரி விட்டாச்சு. புரியுதா? என்ன பேச்சு பேசி இந்த பொண்ணு. சரி போதும் நல்லா பாரு. அப்ப எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு யோசிச்சு பாரு. சரியா? அதுக்கப்புறமேல் பார்த்தனா இப்போ வந்து நம்ம எப்படி ஹீரோயின்ஸ் எல்லாம் கொண்டாடுறோம் பாத்தியா? ஓஹோ தியேட்டர்ல போய் பார்ப்போம். கரெக்டா? நான் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொண்டாடுறோம் பாத்தியா? அந்த காலத்தில் பார்த்தோன்னா சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து தியேட்டரில் வந்து அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஒரு 10,000 மக்கள் முன்னாடி நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு முன்னாடி எல்லாரும் முன்னாடி கெத்தா சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து வாழ்த்துவான், பாராட்டுவான். இப்போ அப்படி இருக்கா? இவர் தான் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொன்னேன். யார் இவரு? சரியா? ஆமா, அவர் சயின்டிஸ்ட். எங்க ஹெச்ஓடி இப்ப பிஹெச்டி முடிச்சு எல்லாருமே சயின்டிஸ்ட். நீ காந்திகிராம்குள்ள போறேன்னா சரியா, அங்க போறது நீ பாக்குற வந்து 95% ஆஃப் த ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே சயின்டிஸ்ட். பிஹெச்டி முடிச்சிருக்காங்க மேடம். அவங்க ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எங்க கைடு எடுத்துக்கோயே, மாரிமுத்து சார்னு ஒரு கைடு எனக்கு எம்எஸ்சியில் கைடாக இருந்தார். ஓகேவா? எஸ், உனக்கு தெரியும், உங்க ஏரியா தான். தேவராஜ் சாருக்கு பக்கத்து வீடு. சரியா? தேவராஜ் சாருக்கு பக்கத்து வீடு. தேவியோட அப்பா இந்த வருஷம் 10th படிச்சு. அவர் அக்ரியில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட். சரியா? இப்போ நல்லா பார்த்தனா ஆக்ஸ்போர்ட்லேருந்து இப்போ ஒரு ரேங்கிங் வந்துச்சு, வேர்ல்டில் இருக்கிற டாப் 2 சயின்டிஸ்ட். எங்கள் தலைவர் அதில் ஒருத்தவர். டாப் 2 சயின்டிஸ்ட், வேர்ல்டில் இருக்கிற டாப் 2 சயின்டிஸ்ட். சரியா? பார்த்தனா காய்கறி வாங்குறதுக்கு கையிலேயே கட்டிக்கிட்டு ஜாலியாக நடந்து வந்து, சரியா, புல்லட்டில் வருவார், கையிலேயே கட்டிக்கிட்டு
ஒரு கூடு எடுத்துட்டு தெரியுதா? இப்போ நம்ம சயின்டிஸ்ட்க்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறோம், அதே யோசிச்சு பாரு. ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா செலிபிரிட்டி, கரெக்டா இல்லையா? அப்ப நல்லா பாரு, நம்ம ஜென்ரேஷன் வந்து எவ்வளவு வீணா போய்கிட்டு இருக்கோம். அப்ப இதே மாதிரி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு தியேட்டர் நடக்குது சரியா, இல்லைன்னா இந்த ரேடியோ நடக்கும் பார்த்தியா, அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, ரேடியோவில் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கப்ப அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது. அந்த அசிஸ்டண்ட்டோட ஒர்க் என்னன்னு பார்த்தோன்னா அவர் சொல்லுவார், இவங்க நோட் பண்ணிக்குவாங்க. லைக் நீங்கள் எல்லாரும் எனக்கு அசிஸ்டன்ட் மாதிரின்னு வச்சுக்கோயே, நான் என்னெல்லாம் சொல்கிறேன்னு அதை நோட் பண்ணணும் சரியா? புரியுதா? அதுக்கு நான் முதல் சயின்டிஸ்டாக இருக்கணும்டா, எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் ஓகேவா? அப்போ நீ நல்லா பார்த்துக்கோ. அந்த மாதிரி எங்கே இருந்தார், பைண்டிங் ஷாப்பில் உட்காந்துருந்தார். என்ன என்ன வாய்ப்பு கிடைக்குது, ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு அசிஸ்டன்ட் வேலை என்ன, அவர் வந்து தம்பி அவர் வந்து ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா அது எழுதணும் சரியா, இல்லைன்னு வச்சுக்கோ அதான் ஐடியா கூட அந்த அளவுக்கு இல்லை. இவர் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுட்டு முடிச்சுட்டு போயிட்டாருன்னா இது எடுத்து திரும்பி எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து உள்ளே வைக்கணும். அவர் வந்து ஏதாவது கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணி தான் அந்த பாத்திரத்தை கழுவி வைக்கணும். புரியுதா இல்லை? எடுபுடி வேலைக்கு சேர்ந்துருக்காரு. எடுபுடி வேலைக்கு சேர்ந்தவர் அவங்க எல்லாருமே நைட்டு போயிடுவாங்க. இவர் நைட் உட்காந்து இவருக்கு தோன்ற ரிசர்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிச்சிட்டார். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கொண்டு போயிட்டு கண்டுபிடிச்சிட்டு ராயல் சொசைட்டியில் யாரா இந்த பையன் டிகிரி முடிக்கல, எந்த காலேஜ் ஸ்கூலே முடிக்கல, இவன் சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணுமா? கரெக்டாக இல்லையா? பட் இவர் என்ன சொல்கிறார், நான் புதுசாக ஒரு ஃபினாமினாவே கண்டுபிடிச்சிட்டேன். அந்த காலத்தில் சயின்டிஸ்ட் யார், எயின்ஸ்டீன், மேரி கியூரி, ஹைசன்பர்க், இவங்க அவங்க எல்லாரும் ஸ்க்ராடிஞ்சர் சரியா, இந்த மாதிரி பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. கரெக்டாக இல்லையா? அந்த நேரத்தில் ஒரு டிகிரி அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படித்தவங்க, பெரிய பெரிய பேக்ரவுண்டு. இவர் ஒன்றும் படிக்கல. நான் புதுசாக ஒரு ஃபினாமினாவே கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ஃபினாமினா? கரண்ட் உருவாக்க வேணாம். அதுக்கு முன்னாடி யோசிச்சுப்பார், அப்போ என்ன சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது தாமஸ் ஆல்வா எடிசனுக்கும். இந்த இடத்துல பார்த்தோன்னா இன்னொருத்தவர் யார் இருப்பார், பேர் மறந்துட்டு, டெஸ்லா. அவங்க ரெண்டு பேருக்கு நல்ல என்ன சண்டை ஓடுது, நான் கண்டுபிடிக்கிற டிசி கரண்ட் பெஸ்ட்டா, நீ கண்டுபிடிச்ச ஏசி கரண்ட் பெஸ்ட்டான்ட்டு ரெண்டு பேருக்கு நல்ல சண்டை ஓடுது. மூணாவது ஒருத்தன் என்னது எலி மாதிரி போயிட்டு, நான் ஒரு புது மெத்தடே கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் சும்மா ஏதாவது கடங்க சரியா, நான் ஒரு புது மெத்தடே கண்டுபிடிச்சிட்டேன் கரண்ட்டை உருவாக்குறதுக்கு அப்படின்னு சொல்றப்ப எல்லாருக்குமே ஆச்சரியம். சரியா? சேர்றா தம்பி பண்ணி காமி. என்ன சொல்றாங்க, சேர்றா தம்பி பண்ணி காமி. தலைவர் இதே மாதிரி ஒரு கேலோமீட்டர் வச்சு பண்ணா லேஸ் அப்படி டிஃப்ளெக்ஷன் வருது. அவன் என்ன இதை வச்சு இன்னொரு பல்ப் எரிய வைக்க முடியுமா? கரெக்டா இல்லையா? பல்ப் எரிய வைக்க முடியுமா? பல்ப் எரிய வைக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், நான் வந்து எப்போ வரைக்கும் இது ரிலேட்டிவ் மோஷன்ல வைக்கிறேன்னு அப்போ மட்டும்தான் எனக்கு கரண்ட் கிடைக்கும். இல்லைன்னா கரண்ட்டு. ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க சரியா, இதுக்கு என்ன தம்பி பிரயோஜனம், ஒரு பல்பு கூட எரிய வைக்க. இப்போதான் எல்இடி இருக்கு, அந்த காலத்தில் இருந்தது என்னது, ஒரே ஒரு பல்பு. அந்த பல்பும் 100 வாட்டுங்கிறது பேரு. அந்த பல்ப் பார்த்துன்னு வச்சு லேஸ் அப்படி கேண்டில் எரியும் பார்த்தியா, அந்த அளவுக்கு தான் வெளிச்சம் கொடுக்கும். புரியுதா இல்லையா? அவ்வளோண்டு வெளிச்சம் கொடுக்குற ஒரு பல்ப் வந்து எரிய வைக்க முடியாது. அப்போ என்ன தம்பி இதுக்கு பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆயிருப்போம் நம்ம, டிமோட்டிவேட், எப்போ பெரிய பெரிய ஆளுன்னு சொல்லிட்டாங்க. இவர் வந்து அவங்கள்ட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், பிறந்த குழந்தைக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? சீரியஸ்லி அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இதுதான், பிறந்த குழந்தைக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்கான்னு யோசிச்சு. ஒரு குழந்தை பிறக்கும், ஏதாவது யூஸ் இருக்குமா? இருக்குமா இருக்காதா? இருக்காது. இவங்க வந்து சேர்றாங்க சும்மா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. இப்போ நீ கரண்ட்டை உருவாக்குற டிவைசஸ் சொல்லு. கரண்ட் எங்கெங்கேருந்து நம்மளுக்கு கரண்ட் கிடைக்கும்? தெர்மல் பவர் பிளான்ட், தெர்மல் பவர் பிளான்ட் கரெக்டா, ஹைட்ரோ பவர் பிளான்ட், ஓகே. சோலார் மட்டும் நான் இந்த சைடு எடுத்துக்கிறேன். சோலார் வந்து வேற பிரின்சிபல்ல ஒர்க் ஆகும் சரியா. வேற நியூக்ளியர் பவர் பிளான்ட், விண்டு மில்லு, கரெக்டா இல்லையா? தெர்மோ நியூக்ளியர், இந்த மாதிரி எத்தனை பவர் பிளான்ட் இருக்கு, படிச்சிருக்கியா சோஷியல்ல? நான் சோஷியல் சயின்ஸ்ல வந்து 8th இருக்கும்ல, ரெனியூவல் எனர்ஜி, நான் ரெனியூவல் எனர்ஜி. வெரி நம்ம எது படிச்சிருக்கோம்?
அப்போ நல்ல பாரு இத்தனை மேஜர் ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி இப்போ கிடைக்குது பார்த்தியா? அது எல்லாமே உருவாக்குறதுக்கு ரீசன் யாருன்னு பார்த்தோன்னா ஃபாரடே. எல்லாருமே கரண்ட் உருவாக்குறதுக்கு பிரின்சிபல் என்ன? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். எல்லா ப்ராசஸ்ல நீ வந்து ஒரு ப்ராசஸ்ல என்ன தண்ணியை சூடு வச்சுக்குவ தெர்மல் பவர் பிளான்ட், இன்னொரு ப்ராசஸ்ல என்ன எல்லாத்துல அது ஃபேனை சுத்த வச்சுக்குவ, ஹைட்ரோல தண்ணி ஓட விடுவேன். அல்டிமேட்டா பார்த்தனா எல்லாருமே ஒரு ஃபேனை சுத்த வைப்பாங்க, அந்த ஃபேன்ல இருந்து கரண்ட் உருவாகுது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எல்லா இடத்துல உருவாக்குறது என்னது? புரியுதா இல்லையா? அப்ப ஆன்சர் என்ன? எது கரண்ட் உருவாக்கும்? சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். நம்மள்ட்ட என்னென்ன இருக்குது? எல்லாமே இருக்கு. நல்ல ஒரு ரூம் இருக்கு, சாப்பிட்றதுக்கு நேரத்துக்கு சோறு இருக்கு, படிக்கிறதுக்கு புக் இருக்கு, நடத்துறதுக்கு வாத்தியார் இருக்காங்க, எக்ஸ்ட்ரா டியூஷன் இருக்கு, மெட்டீரியல் கொடுத்தாச்சு, இப்படிதான் கேள்வி வரும்னு சொல்லியாச்சு. ஒரு நீட் எக்ஸாம் பண்ண முடியாதா? போர்டு எக்ஸாம் கிராக் பண்ண முடியாதா? ஒண்ணுமே இல்லாத ஒருத்தவர் வந்து இவ்வளோ பண்ணியிருக்காரு. யோசிச்சு பாரு, பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம், அல்லப்புற பண்ணிடலாம் நினைச்சிருக்கலாமா இல்லையா? இவரை கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாங்க. இவர் அவார்டு எனக்குலாம் வேண்டாம், நான் வந்து சயின்ஸ்க்காக பண்ணேன், என்னோட இன்ட்ரெஸ்ட்காக பண்ணேன், ஏதோ அவார்டு வாங்கி நான் வந்து குச்சப்படுத்த விரும்பலை, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட்லாம் வேணாம், நான் கண்டுபிடிச்சதே போதும் அப்படின்னு சொல்லி வந்துடுறாரு. நம்ம அப்படி இருக்கோமா? நோபல் பிரைஸ் இல்லை. என்ன மேடம் இந்த பொண்ணு பேசுறதுக்கு கொஞ்சம் சவுண்டா பேசுமா? வாங்கிட்டு போஸை கொடுத்துட்டு வருவாங்க. பரவாயில்ல, அந்த பொண்ணாவது எவ்வளோ நல்ல எவ்வளோ தைரியமா சொல்லியிருக்கேன், நம்ம அது கூட சொல்ல மாட்டோம். ஓகே.